எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளில் மாலை வேலைக்காய் பரிசுத்த குலத்தை நாங்கள் பொழுது சேவிக்க நலமுறை நேரங்கள் தந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆராதனைக்காய் ஆமையோடு உண்மையோடு உண்மை பொழுது சேவிக்க எங்களுக்கு கணக்கால் அப்பத்தை பிடிகளுடைய மகிமை எங்களுக்கு வெளிப்படுது. முதியோரிடத்தில் ஞானம் வளரும் என்று சொன்னுடைய வார்த்தைப்படி முதியோரின் ஞானம் இன்னதென்பதை அறிந்து கொள்வதற்கு சென்று வைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும். தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைக்காகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆராதனை கீதங்கள் 593 கீதங்களும் கீர்த்தனைகளும் 249 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 593 கீதங்களும் கீர்த்தனைகளும் 249. Hallelujah.
ஜெபம் பண்ண கடவோம். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னுடைய கூட தீங்கனோடி அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிரஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும்
நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்பது பாடம் முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் அடங்கி இருக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மனைவியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் என்பது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையில் சமாதானம் உண்டாவதாக. சில அறிவுகள். வருகிற வெள்ளிக்கிழமை மாதத்தின் 1ஆம் நாள் இன்று காலை 6 மணிக்கு வாக்குத்த ஆராதனை நடைபெறும். 3/10/2021 வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். அதில் மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகிரப்படும். 4/10/2021 திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு துதி ஆராதனை இந்த ஆலயத்திலே நடைபெறும். திடப்படுத்தல் ஆயத்த வகுப்புகள் ஞாயிறு தோறும் மாலை 4:30 மணிக்கு தூரிபுரம் தூய யாக்கோபு ஆலயம் நடைபெறுகிறது. திடப்படுத்தலுக்கு ஆயத்தப்படுவோர் அந்த வகுப்புகளிலே தவறாது பங்கு பெற அன்போடு கூட கர்த்தருடைய நாமத்தினாலே அழைக்கிறோம். தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல 18வது தோத்திர பண்டிகை கர்த்தர் சித்தமானால் வருகிற
25/10/2021 திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு நாசரை தூய யோவான் பேராலயத்தில் வைத்து நடைபெறும். இந்த பண்டிகை ஆராதனை மற்றும் நற்கருணை ஆராதனைகளை ரெவரண்ட் டாக்டர் ஜான் சாமுவேல் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். திருச்சிற்பிள்ளைகள் 18வது ஸ்தோத்திர பண்டிகைக்காக ஜெபிக்க அந்த பண்டிகை மற்றும் பரிசுத்த நற்கருணை ஆராதனையை பங்கு பெற தெய்வாசீர்வாதம் பெற கூட கர்த்தருடைய நாமத்தினாலே அழைக்கிறோம். 18வது திருவிடல ஸ்தோத்திர பண்டிகையை முன்னிட்டு நாம் நம்முடைய ஒரு நாள் ஸ்தோத்திர காணிக்கைகளை கர்த்தருக்கு மகிமையால் திருவிடல வளர்ச்சி நிதிகளுக்கு அர்ப்பணிப்படமாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படும். அதிலே உங்களுடைய ஒரு நாள் வருமான காணிக்கைகளை நீங்கள் படைத்து தெய்வ ஆசீர்வாதம் பெற அன்போடு கூட கர்த்தருடைய நாமத்தினாலே அழைக்கிறோம். கடந்த மாதத்திலே நம்முடைய சபை ஊழியர் அமர்வதற்கென்று ஒரு மர நாற்காலி செய்து சொல்லி அறிவிப்பு கொடுத்தேன். கர்த்தர் நம்முடைய அறிவிப்பை கேட்டார். உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். விசேஷமாக நம்முடைய திருச்சபை சார்ந்த திரு ஞானக்கன் அவருடைய குடும்பத்தார் ஒரு மர நாட்காலியை மிக அழகாக செய்து ஆண்டவருக்கு மகிமையாக அர்ப்பணித்திருக்கிறார். அதே போல நம்முடைய ஆலயத்திலே கடந்த நாட்களிலே கன்வென்ஷன் புத்தகங்கள் தேவை என்கிற அறிவிப்பை முன்னிட்டு ஒரு அன்பு குடும்பத்தார் நமக்கு தேவையான கன்வென்ஷன் புத்தகங்களை வாங்கி கொடுத்திருக்கிறார். இவற்றை தெய்வ சமூகங்களை அர்ப்பணித்து நாம் தலை தாழ்த்தி ஜெபித்து பிரதிஷ்டை செய்வோம். மகா கிருபையில் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமை நித்திய நாளாக நம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. நிறைகளுக்கு ஆசீர்வாதமாய் வந்திருக்கிற பரிசுத்த தோமா ஆலயத்திற்காக ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தோமாவின் ஆலய திருச்சபையின் பிள்ளைகளாக தோமாவின் ஆலய தேவைகளை சந்திக்க கற்றுப்படுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஆலயத்திலே தங்கியிருந்து உம்முடைய பணிகளை நிறைவேற்றுகிற சபை ஊழியர்கள் அமர்ந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு ஒரு அழகான நாற்காலியை செய்து கொடுத்திருக்கிற திரு ஞானக்கன் அவருடைய குடும்பத்தாருக்காக ஸ்தோத்திரம். தகப்பனை தன்னுடைய பொருத்தனைகளை தேவனுக்கு நன்றிப்படியாய் செலுத்தனை தந்திருக்கிற அனுக்கிரகங்களுக்காய் ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்தோடு இந்த நாற்காலியை செய்து தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தின் பயன்பாட்டிற்கென்று அர்ப்பணித்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் புரியும்படியாய் இருதயத்தின் நினைவுகளையும் வாஞ்சைகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் உம்முடைய திருவிழா சுத்தத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவாக விளங்கப்படும் தேவைகளை சந்தையின் தடைகளை மாற்றும் தீமைக்கு விளக்கும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மேலான கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கேற்ற அனுக்கிரகங்களை பரிசுத்த ஆலயமாகி உடைய வீட்டின் நன்மைகளினால் கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்தும்படியாய் சிந்திக்கிறோம். விசேஷமாக என்னுடைய ஆலய பயன்பாட்டிற்கு உதவியாக கன்வென்ஷன் கீதங்களை வாங்கி கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்தாருக்காக ஸ்தோத்திரம். தகப்பனை பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு இந்த பொருத்தனை பலியை கர்த்தருக்கு மகிமையாய் கர்த்தருடைய ஆலய பயன்பாட்டிற்கு உதவியாய் அர்ப்பணித்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேற ஏற்ற கிருபைக்காரர் பரிசுத்த பலிபீடத்தின் நன்மைகளினால் கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்தி அடைய செய்யும்படியாய் சொல்லுகிறோம். மகிமை வழங்கப்படும் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்கப்பட தகப்பனுடைய பொருத்தனை இருதயத்தின் வாஞ்சைகள் விண்ணப்பங்கள் தேவனாலே அங்கீகரிக்கப்பட ஏற்ற கிருபைக்கார் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. மீண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். செய்திக்கு ஆயத்தமாக ஆராதனை கீதங்கள் 555 கீதங்களும் கீர்த்தனைகளும் 342 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 555 கீதங்களும் கீர்த்தனைகளும் 342.
இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளில் மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தகப்பனை, பாதபடியில் அமர்ந்து பரம சிங்காசனத்தில் மகிமையாய் வீற்றிருக்க நோக்கி பார்க்க சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்க தேவரி தந்திருக்கிற இந்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். சத்திய ஆவியாகிய தேற்றுவாளர் வரும்போது அவர் உங்களை சங்க சத்தியத்திற்கு நடத்துவார் என்று சொன்ன இந்த வாக்கு நிறைவேறத்தக்கதாக எங்களை போதித்து பலப்படுத்துகிற பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தாமே இந்த வேளையிலும் எங்களோடு கூட இடைபடும்படியாய் என் பேசும் சத்தத்தை கேட்டு சித்தம் என்னதை உணர்ந்து நிறைவேற்றிட பலத்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொடுக்கும் நல்லதாக பேசுகிறார்கள். கிறிஸ்துவுக்கும் மிகவும் பிரியமானவர்களை, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்திலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதற்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வாரத்திலே திருச்சபையாக நாம் சிந்திக்கும்படியாய் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு முதியோரின் ஞானம். முதியோரின் ஞானம், the wisdom of the elderly. நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி யோபுடைய சரித்திரம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, முதியோரின் ஞானம் என்கிற தலைப்பிலே இந்த வாரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க கிடைக்கப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை அந்த முதியோர் ஞாயிறு அந்த செலிப்ரேஷன் திங்கட்கிழமை மிக நேர்த்தியாக சிறப்பாக கொண்டாடினதாக நான் ஆராதனைக்கு முன்பதாக அதில் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முதியோர்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்து விதமாக சிறப்பாக அந்த ஆராதனை நடைபெற்றது என்று அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே முதியோரின் ஞானம் என்கிற தலைப்பில் நாம் மீண்டும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட யோபு 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது, முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்கு. நம் வேதத்தை சற்று புரட்டும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நாம் சற்று திருப்புவோம் என்று சொன்னால், நீதிமொழிகளை ஆக்கியோர் தன்னுடைய புத்திரனுக்கு எழுதக்கூடிய அந்த ஞான வாக்கியங்களை குறித்து நாம் முதல் 7 அதிகாரங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். மகனுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லக்கூடிய புத்திமதிகள் என்ன என்பதை அந்த முதல் 7 அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அங்கே முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் மகனே உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. உன் தகப்பன் புத்தி. நீதிமொழிகள் 1:8. என் மகனை உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தகப்பன் புத்தியை கேள் என்று எழுதுகிறார். அதே நீதிமொழிகளை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது நீதிமொழிகளை ஆக்கியம் சொல்லும்போது சொல்லக்கூடிய வார்த்தை, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசைப்பார். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசைப்பார். இல்லை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்கிற அந்த மதிப்பு, அந்த மரியாதை எப்படி இருக்கு? இன்னைக்கு எந்த பிள்ளையாவது எங்கள் அம்மா வருவாங்க, எங்கள் அப்பா வருவாங்க, எங்கள் அம்மா அதை செய்வாங்க, எங்கள் அம்மா அதை தருவாங்க அப்படின்னு சொல்லுதா? அது வரும், அது வரும். அக்ரிணையா இருந்துச்சு இல்லையா? அதுனா என்ன?
சபை உயர்வு ஆசிரியர் தெரியும். அது எதை குறிக்கும்? ஆடு மாட்டதான் குறிக்கும் இல்லையா? அக்ரீனை தான் குறிக்கும். இன்னைக்கு பெற்றோர் அதை செய்யும், அதை செஞ்சுட்டு இருக்கோம், அதை எடுத்து வச்சிருக்கோம். அது மாத்திரமா வா போ தாராளமாக பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது தூத்துக்குடியில் அந்த கேவலத்துக்கு குறையவே இல்லை. நானும் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவன் தான். எங்கள் பகுதியில் இந்த அளவுக்கு இல்லை. அப்படி இருந்துச்சுனாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த தொற்று வியாதி எல்லா பக்கம் பரவுது. ஆனாலும் பெரும்பாலும் இல்லை. நாங்கள் வளர்ந்த காலகட்டத்திலாம் அப்படி கிடையாது. இப்போ சமீபத்தில் வேணால் இப்போ லேட்டஸ்ட்டு கொஞ்சம் சில குறிப்பிட்ட சில குடும்பத்தில் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் எங்கள் குடும்பத்தில் இல்லை. தப்பி எங்கள் பிள்ளைங்க தவறுதலாக ஏதாவது மற்ற பிள்ளைங்க பேசிட்டாலும் அந்த இடத்துல தோலை உரிச்சிடும். அதனால் தெரியும் எப்படி பேசணும், யாரை பேசினாலும் எப்படி. அதே போல் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அடி தப்பாது. நாங்கள் எங்கே போனாலும் சரி அங்கேயும் தப்பாது. கொடுக்கறத கொடுத்துட்டு தான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிவிடும் தாய் வயது சென்றவளாகும் போது. இன்னைக்கு ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு, நீ இதை செய்யாத, இது செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொன்னா எந்த பிள்ளையாவது கேட்குமா? அப்படியே கேட்குமா? யாராவது கேட்பாங்களா? அந்த பிள்ளை உட்காந்துருக்கு, பேர் ஒரு வித்தியாசமான பேர், அதை யோசித்து பார்க்க டக்குன்னு வர மாட்டேங்க. செகண்ட் நேம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு பாட்டியோ தாத்தாவோ கூப்பிட்டு ஒரு காரியத்தை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கேட்பியா? கட்டு போங்க உங்கள் காலம் வேற. நீ டிவி பார்க்கக்கூடாது, ஏமா செல்லை வச்சு ரொம்ப விளையாடிக்கிட்டே இருக்கேன், நீ விளையாடாத சொன்னால் கேட்பியா? கேட்ட சந்தோஷம், கேட்கல அப்படின்னு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, முதியோரின் ஞானம், முதியோர் இடத்தில் ஞானம் விளங்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வயது சென்றவர்களிடத்திலே என்ன விளங்குமா? புத்தியும் விருதுமே. வேதத்தை நாம் பல இடங்களிலே வாசித்து பார்க்கும்போது பரிசுத்த வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும், தன்னுடைய தகப்பனை தாயையும் கனம் பண்றது இல்லை இன்னைக்கு தூத்துக்குடியில் இருக்கிற பிள்ளைங்க. ஆனா ஃப்ரெண்டு வீட்டில் போனா, எப்பா எம்மா நல்லா இருக்கீங்களா, அங்க போய் கேட்க வேண்டியதில்லை, எப்பா நல்லா இருக்கியா, எம்மா நல்லா இருக்கியா. நானும் கேட்க, ஃப்ரெண்டுக்கு அப்பா அம்மா, இவருக்கு அப்பா அம்மா, சந்தோஷம்தான், உறவு முறை. அங்க மரியாதை கொடுத்து பேச தெரிகிற உனக்கு உன் பெற்ற தகப்பனை தாயை எப்படி கூப்பிட்டு இருக்கிற? வேதம் என்ன சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் நண்பனுடைய தகப்பனையும் உன் நண்பனுடைய தாயும் கணவன்வாயான வேதம் சொல்லுது. உன் தகப்பனையும் உன் தாயை கணவன்வாயா. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நம் வேதத்தை ஆதாரமாய் கொண்டு முதியோரின் ஞானம் எதை அடிப்படையாய் கொண்டு விளங்கும், முதியோரின் ஞானத்தை எதை அடிப்படையாய் கொண்டு நாம் அறிந்து கொள்வது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை மாத்திரம் வேதத்தை ஆதாரமாய் கொண்டு உங்களோடு கூட நாம் பகிர்ந்து கடந்து செல்ல ஆசைக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதிகள்
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களும், யோபு 12ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களும், சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 92வது சங்கீதமும், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை உள்ள பகுதியும், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதி நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதிகளை ஆதாரமாய் கொண்டு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை மாத்திரம் நான் வேகமாக கற்றுக் கொடுத்து கடந்து செல்ல ஆசைக்கிறேன். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் சற்று திரும்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பும் போது அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிற முதல் செய்தி, முதியோரின் ஞானம் எதை அடிப்படையாக கொண்டு விடுவோம் என்று சொன்னால், the wisdom of the elderly will be revealed through their dependence upon the Lord. It will be revealed through their dependence upon the Lord. கர்த்தர் பேரில் அவர்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை, கர்த்தரை சார்ந்து நடக்கக்கூடிய, கர்த்தரையே சார்ந்து நடக்கக்கூடிய அந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு முதியோரின் ஞானம், கர்த்தரையே சார்ந்து நடக்கக்கூடிய அனுபவம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 24ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 24 அப்படின்னு சொன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்ற செய்தி என்ன? ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற ஒரு படம் இல்லையா? ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியால் ஆபிரகாம் தன் வேலைக்காரனை அழைத்து அனுப்புகிற ஒரு காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை நாம் சற்று கவனிப்போம் என்று சொன்னால், அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் திருப்பும் போது ஆதியாகமம் 24:1 சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு வயது கடந்து போயிற்று, சாராள் மரித்து போனார். இப்ப ஈசாக்குக்கு பெண்ணை தேடணும். இவருக்கு வயதாயிற்று. இவங்க போய் இவர் தனக்கு ஒரு மருமகளை தேடிட்டு வருவது அத்தனை சாத்தியமான காரியம் அல்ல. இப்ப ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வேதத்தை சற்று திருப்பி பார்க்கலன்னு சொன்னால், அங்கே 2ஆம் வசனத்துல, அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும், வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும், தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். ஆபிரகாம் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தால் ஈசாக்குக்கு பெண் தேடி வரும்படியாய். அந்த மனிதன் இளவயதுடையவர் அல்ல, தன் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரிலும் வயதில் மூத்தவன். அது மாத்திரமல்ல, தன் வீட்டில் இருக்கிற அத்தனைக்கும் அதிகாரி. தனக்கு அவன் ஊழியக்காரன், ஆனா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவன் தான் அதிகாரி. அப்படிப்பட்ட ஞானமுள்ள சாதுரியம் மிக்க ஒரு நபரை, எதையும் சாதிப்பதற்கு ஆற்றல் மிக்க, வயது மூத்த, எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நபரை தான் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி. அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கும் அந்த ஊழியக்காரனுக்கும் இடையிலே உண்டான அந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடலை குறித்து பார்க்கிறோம். அங்கே ஆபிரகாம் அந்த வேலைக்காரனை அழைத்து தன் தொடையின் கீழே கையை வைத்து தன்னோடு கூட ஆணையிட்டு கொண்டு அங்கே கடந்து சொல்லும்படி பணிக்கிறான். அங்கே வாசிக்கிறோம், அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ கானான் தேசத்துல போய், கானானியர் இடத்துல இங்க இருக்கிற தேசத்தின் குடிகளிடத்துல இருந்து என் மகனுக்கு ஒரு பிள்ளைய கொண்டு வரக்கூடாது. மாறாக ஆண்டவர் எந்த தேசத்திலிருந்து என்னை அழைத்து வந்தாரோ அந்த கல்தேயரின் தேசம், அந்த இடத்துக்கு போனோம். என் குடும்பம் அங்கதான் இருக்கு, நாகோரின் குடும்பம் அங்கதான் இருக்கு. அந்த நாகோரின் குடும்பத்துல இருந்தா என் மகனுக்கு ஒரு பிள்ளைய கொண்டு வரணும். நான் சொந்த தேசத்துக்கு அனுப்பினார். அந்த வேலைக்காரர் கேட்கிறான், ஐயா நீ சொல்றதெல்லாம் சரிதான்,
நான் போகிறேன், பிள்ளைய பார்க்கிறேன், எல்லாத்தையும் முடிவு செய்கிறேன். பிள்ளைய அழைக்கும் போது என் அப்பா அம்மா விட்டுட்டு அவ்வளோ தூரத்துக்கு நான் வரமாட்டேன்னு ஒருவேளை என் தான் தேசத்தை விட்டு இந்த இடத்துல அந்த பிள்ளை வர சம்மதியாக இருந்தால் நான் என்ன செய்யறது? ஈசாக்கை இங்கிருந்து திரும்ப அங்க கல்யாணம் கட்டி வைக்கிறபடி கொண்டு போகணுமா கேட்டா, அங்கே வாசிக்கிறோம் அந்த வேத பொருள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த பிள்ளை வராம போனா ஆணைக்கு நீ நீங்களாயிருப்பாய், ஆனா என் மகனை திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது. இப்போ அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகிறார். 10 ஒட்டகங்களை கேட்டு வாங்கினார். அந்த வீட்டில் இருந்த எல்லா உச்சிதங்களையும் எடுத்து வைத்துக் கொண்டார். அங்கே போய் ஒரு தண்ணீர் துறவண்டையிலே ஒட்டகங்களை மடக்கி சாயங்கால வேளையிலே கன்னிகைகள் தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிற அந்த நேரத்துல ஒட்டகத்தை மடக்கி அங்கே காத்திருந்து, அந்த காத்திருக்கிற நேரத்திலே தனக்குள்ளே ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டு தனக்குள்ள இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே வாசிக்கிறோம் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேத பகுதி வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஊருக்கு புறமே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் கொண்ட ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற, யாருக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தர்? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற இந்த மனுஷன் என் தேவனாகிய கர்த்தாவை சொல்லி கூப்பிடல, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தா. அப்போ அப்படின்னா இந்த மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் அவ்வளவு நெருங்கிய உறவு இன்னும் இல்லை அப்படிங்கிறதா அர்த்தம் இல்லையா? ஆபிரகாம் தான் கர்த்தரை மெய்யான தெய்வமாய் உறுதியாய் வச்சு கொண்டிருந்தார். இப்ப ஆபிரகாம் கட்டளை கொடுத்திருக்கிற அந்த கட்டளையின் பேர் தான் வந்திருக்கான். இது கர்த்தரிட்ட கட்டளை என்று சொல்லி இவனுக்கு தெரியாது. ஜெபிக்கும் போது தான் இருதயத்துக்குள்ள அவர் சொல்லிக் கொண்ட காரியம், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு, கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டுராவிட்டதும் அந்த ஆண்டவரிடத்துல அவன் ஜெபிக்கிறான், எஜமான் உண்மையை நம்பியிருக்கிறதுனால நீர் அவருக்கு தயவு செய்தார். அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம், இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டிலை நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் கொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீருடைய ஊழியக்காரனாக ஈசாக்கு நியமத்தில் அவன் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்வது என்று நான் அதனாலே அறியவும் செய்தரும் என்றான். இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரெபெக்கா வந்தார். அவர் மிகுந்த சௌந்தரியம் அழகு நிறைந்தவர். வந்து தண்ணீர் துறவண்டைக்கு போய் கீழே இறங்கி தண்ணீரை நிரம்பிட்டு மேலே வருகிறார். அங்கே வாசிக்கிறோம் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேலே வரும்போது இந்த ஊழியக்காரன் ஓடி போய் எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி தான். அங்கே வேதத்தில் சொல்லப்படுறவர் சீக்கிரமாய் தன் தோளின் மேல் இருக்கிற அந்த குடத்தை சீக்கிரமாய் இறக்கி அவன் குடிக்கிற அளவுக்கு தண்ணீரை கொடுத்துட்டு மீதி இருந்த தண்ணீரை கொண்டு போய் தொட்டியில ஊத்திட்டு, உமக்கும் வார்ப்பேன், ஒட்டகத்துக்கும் ஒட்டகம் எல்லாம் குடித்து தீர்க்க மட்டும் அதற்கும் வார்ப்பேன்னு சொல்லி அவன் பதில கேட்காம வேக வேகமா ஓடி ஒட்டகம் அத்தனையும் குடித்து தீர்க்க முடியும். 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும்? 90 லிட்டர். 90 லிட்டர் இல்லையா? நம்ம குடம் கிட்டத்தட்ட 18 லிட்டர்ல இருந்து 20 லிட்டர் பிடிக்கணும் வைங்க. அப்ப எத்தனை குடம்? ஒரு ஒட்டகத்துக்கு 90 லிட்டர்னா அங்க 10 ஒட்டகம் இருக்கு, 900 லிட்டர் இல்லையா? 900 லிட்டர் தண்ணீரை வேகமா எடுத்து, கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் டேங்க் ஒரு வீட்டுக்கு நம்ம 1000 லிட்டர் தான் அதிகபட்சம் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தண்ணீரை எடுத்து ஓடி ஊற்றலாம். தான் வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு போகணும். அத்தனை மட்டும் குடித்து தீர்க்கு மட்டும் ஊற்றினால், ஊற்றிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ வாரும், எங்க வீட்டில் தங்கிரும், உன்னை கால்களை கழுவிக்கொள்ளும்,
நீர் புசிப்பதற்கு ஆகாரம் எங்கள் வீட்டில் உண்டு. அது மாத்திரமல்ல, ஒட்டகங்களுக்கு தேவையான வைக்கோலும் தீவனும் எங்க வீட்டில் உண்டு. வந்து அங்கே தங்கிடும். அப்பதான் கேட்கிறாங்க, யாரு, யாருடைய பிள்ளை? அங்கே வாசிக்கிறோம். அந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பார்க்கிறேன் சொன்னால், அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த 21ஆம் வசனத்துல அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமா இருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் இடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் இடை பொன்னுள்ள 2 கடல்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டாயினால் அதற்கு அவள், நான் நாகூருக்கும் மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றார். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். அங்கே அதற்கு பிறகு நடந்த காரியம் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படியே தெரியலனாலும் அடுத்த நிச்சயார்த்த வைபவம் வருவது தெரிந்து கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை, வேதத்தை நாம் வாசிக்கும் போது பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் அதுதான். முதியோரின் ஞானம் எதினாலே விளங்கும் என்று சொன்னால், கர்த்தரையே சார்ந்திருக்கிற அவருடைய அனுபவத்துல. இரண்டாவது, முதியோரின் ஞானம் எதிலே விளங்கும் என்று சொன்னால், it can be understood by their blessed life. It can be understood by their blessed life. அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வினால் அது விளங்கும். ஆசீர்வாதமான வளமான அவருடைய வாழ்வினால் அது விளங்கும். வேதத்தை வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் சற்று புரட்டுவோம் என்று சொன்னால், 92ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பும் போது 92ஆம் சங்கீதத்தை 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 93, 92, 15 அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய், முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருந்தார். அந்த சங்கீதத்தின் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தினார். அவங்க முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாங்க. எதுக்காக அவங்க முதிர் வயதில் கனி தருகிறான்னு சொல்லும் போது 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கப்படும்படி, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமை. இன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள முதியோரை குறித்த நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த கொஞ்ச காலம் எங்க பெற்றோர் இன்னும் எங்களோட கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? விரல் விட்டு என்னலாம் இல்லையா இன்றைய சூழல்ல? ஏன்னா எந்திர லோகத்துல நம்ம எந்திரமயமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பெற்றோரை வைத்து பராமரிப்பதற்கு, பெற்றோரோடு கூட நேரம் செலவு, என் பிள்ளைகளோட நேரம் செலவுவதற்கு இன்னைக்கு பிள்ளைகளோட உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுகிற கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு நேரம். அநேகர் பிள்ளை தூங்கி முடிப்பதற்கு முன்பாக வீட்டை விட்டு போறாங்க. பிள்ளை தூங்குற பிறகுதான் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. பெற்றோரின் முகத்தையே படத்துல தான் காட்ட வேண்டியிருக்கு இல்லையா? இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. இதான்ப்பா உங்க அப்பா அப்படின்னு, இல்லை இதான் உங்க அம்மான்னு படத்துல காட்ட வேண்டிய ஒரு நிலை. இப்படி இருக்கிற ஒரு சூழலிலே பெற்றோரிடத்துல பிள்ளைகள் பேசுவதற்கும், பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடத்துல பேசுவதற்கும் இன்னைக்கு அநேக வாய்ப்புகள் மறுக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் தான் நான் பெற்றோருக்கு
ஒரு காலத்தில் பல விஷயங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். நான் அவங்களுடைய கடைசி கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க எதையாவது சொல்லணும், நம்ம கேட்கணும். நீங்கள் நிறைய இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்ம பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாத பெற்றோர் எல்லாத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம சொல்லலாம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு கோபமாக மாறி. சமீபத்தில் ஒரு செய்தியை படித்தேன். ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் நடைபெற்ற ஒரு வழக்கு. அந்த நீதிபதி இப்படி ஒரு வழக்கை நான் எப்படி முடித்து வைப்பதுன்னு சொல்லி நீதிபதியே குழம்பி போனாராம், கண்ணீர் விட்டு அழுதாராம். இப்படி ஒரு தீர்ப்பை நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி. நீங்கள் ஒருவேளை பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் எதையாவது அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. ஒரு தகப்பனை பராமரிப்பதற்கு 2 சகோதரருக்கு இடையான ஒரு போட்டி. தகப்பனுக்கு வயது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 120 நெருங்கிச்சு. 120 நெருங்கிட்ட தாண்டி. மூத்த மகனுக்கு வயது 80 கடந்தவர், 90. இரண்டாவது பையன் 70 கடந்தவர். அந்த தகப்பனார் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமா மூத்த மகனுடைய பராமரிப்புல தான் இருக்காரு. இப்போ இளைய மகன் கேஸ் போடுறாரு, எங்க அப்பாவை எங்க வீட்டுக்கு அனுப்பணும். மூத்த மகன் சொல்றாரு, எங்க அப்பாவை நான் என்னை விட்டு அனுப்ப மாட்டேன்னு. அது எப்படி? அவன் மாத்திரம் எத்தனை வருஷமா வச்சுட்டு இருக்கிறான், நான் எப்படி விட்டு கொடுக்கறது? எங்க அப்பாவை நானும் வச்சு பார்க்க விரும்புறேன். நல்ல பிள்ளைங்க இல்லையா? கடைசியில் சர்ச்சைக்கு பெரிய குழப்பம். இதை எடுத்து பார்க்கும்போது அவரு விடாப்படியா என் வீட்டுக்கு தான் அனுப்பி ஆகணும்னு நிற்கிறாரு. மூத்தவரும் என்னை விட்டு எங்க அப்பாவை பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணப்படுது, ஒரு சூழ்நிலைகள் அறியப்படுது. இன்னும் ஒரு ஒருமித்து போங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் என் வீட்டு கொண்டு போயே தீர்வேன்னு நிற்கிறாரு. பராமரிப்பில் யாரும் குறைய வைக்கல. அப்பாட்ட கருத்து கேட்குறாங்க. அவர் சொல்லிட்டாரு, எனக்கு 2 பிள்ளைகளும் ஒன்றுதான், அதனால நான் இந்த வீட்டுக்கு தான் போவேன், அந்த வீட்டுக்கு தான் போக மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு 2 பிள்ளைகளும் ஒன்றுதான். இப்போ அப்பா ஸ்டேட்மெண்ட் படியும் முடிவெடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. கடைசியில் ஒரு வழியா ரொம்ப நாளாக இவர் பராமரிச்சுருக்காரு. இவருக்கும் வயதாயிடுச்சு, 80க்கு மேலே ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 90 நெருங்கிட்டு இருக்காரு. அதனால அப்பாவை இன்னும் தொடர்ந்து பராமரிப்பது என்பது இவருக்கு சிரமமான ஒரு காரியம். ஆகவே இவரை விட பல வருடங்கள் வயதிலே குறைவாக இருக்கிற இவருடைய சகோதரர் இனி இருக்கும் காலங்களில் தகப்பனாரை பராமரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதிட்டார். தீர்ப்பு எழுதி முடிச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் அறிவிக்கப்பட்ட உடனே மூத்த மகன் கண்ணீர் விட்டு அழுதார். எனக்கு அநீதி இழைத்து விட்டீர்கள், கடைசி வரைக்கும் எங்க அப்பாவை பராமரித்து நான் சொர்க்கத்தின் வாயிலில் நுழைகிற அந்த பாக்கியத்தை நீங்க தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். கடைசி வரைக்கும் எங்க அப்பாவுக்கு நான் சேவை செய்து நான் மேலே போய் சேரணும்னு விரும்பினேன், அந்த பாக்கியத்தை நீங்க தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அழுதார். அது அந்த ஜட்ஜ் உட்பட அத்தனை வரையும் கலங்க வைத்து ஒரு செய்தி. நம்ம நிலைமை எப்படி இருக்கு? எங்க பக்கத்தில் எங்கேயாவது வோல்டேஜ் ஸ்கோப் இருக்கா? பெய்டு போகணும்னாலும் பரவாயில்ல, இல்லை பே பண்ணாமல் வைக்கிறது. நிறைய பேர் கூட இருக்காங்க இல்லையா? என்கிட்ட சிலர் கேட்டிருக்காங்க. அந்த ரோட்டில் போகும்போது ஏதோ போட பார்த்தேன், வேணா போய் விசாரிச்சு பாருங்க. ஏன்னா நான் போய் அங்கே சரி பண்ணீங்க, வேணா விசாரிச்சு பாருங்க. பென்ஷன் வருது, நல்ல வசதி வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பெற்றோரை வைத்து பராமரிப்பதற்கு பாதுகாப்பதற்கு எங்க முடியலை. எங்கேயாவது கொண்டு போய் யாருக்கு பொறுப்புலையே அதை விட்டுட்டா அவங்க பார்த்துக்கிடுவாங்க. கொடுக்கறத கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்தினை நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார். அவர்கள் முதிர் வயதிலும் அணிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார். எதற்காக என்றால் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்திலே அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும். நம்ம பெற்றோர்
கணிதரும் வாழ்வுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாங்க. என் பெற்றோர் என் கூட இருக்கிறது எனக்கு பாக்கியம் அப்படின்னு பிள்ளைங்க எண்ணுகிற வரைக்கும் நிச்சயமா அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். பெற்றோருக்கு என்னாலான உதவியை ஒருவேளை பக்கத்துல இருந்து செய்ய முடியலனாலும் நான் எப்படியாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக தான். தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய ஞானம் எதிலே விளங்கும் என்று சொன்னால், it is known by their faith and courageous life. விசுவாசமும் தைரியமிக்க அவருடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே இது விளங்கும். விசுவாசமும் தைரியம் மிக்க அவருடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இது விளங்கும். வேதத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பும் போது அங்கே தீமோத்தேயு அவருடைய இளம் போதகனாகி அந்த தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அவருடைய விசுவாசம் எங்கிருந்து உருவாச்சுன்னு சொல்லும்போது 4வது 5வது வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் கொண்டு சுத்த மனசையோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோயிசாளுக்கும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்கும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறது. இந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கிற மாயமற்ற விசுவாசம் அது இயற்கையாக உனக்குள்ள வந்தது. இட் இஸ் an inheritance. இது சுதந்திர வீதமாய் உனக்கு அளிக்கப்பட்ட ஈவு. உன் பாட்டிக்குள்ள இருந்துச்சு, தாய்க்குள்ள இருந்துச்சு, இப்போ அது உனக்குள்ள இருக்கு. நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல நூலை போல சேலை, தாயை போல இல்லையா, நூலை போலதான் நூலு சரியா இருந்துச்சுன்னா சேலையும் நல்லா. அதே போலதான் தாய் சரியானபடி விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தர் பேரில் அன்புடையவர்களாய் அந்த இருப்பாங்கன்னா நம்ம சந்ததியும் அதே போல இருக்கும். ஏன்னா அவருடைய நடத்துதல், அவருடைய கண்டிப்பு, அவருடைய வழிநடத்துதல் அப்படிதான் இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளையை கண்டியாமல் விடாதே. கண்டிக்க வேண்டிய வயசுல கண்டிக்க வேண்டிய வயசுல கண்டிக்கணும். கண்டிக்காம ஐயோ பாவம் நானே ஒன்னே ஒன்று அன்னை கண்டு கருவேப்பிலை கொத்து மாதிரி வச்சிட்டு இருக்கேன், இதை போய் அடிக்கிறதா, இதை போய் ஏசுறதா, என் பிள்ளை தானே செஞ்சா செஞ்சுட்டு போட்டுன்னா இப்ப கண்டிச்சு வந்தா 120 வயதிலும் அந்த பிள்ளை அதை விடாத இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா அன்னைக்கு உட்கார்ந்து யாசிக்கிறேன், தாயா அது தாயில் அது நான் சொல்லலை, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அன்னைக்கே என்னை கண்டிச்சு ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்துறதா நான் இன்னைக்கு இப்படி இருந்திருக்க மாட்டேனே, என் வாழ்க்கையின் பல பகுதிகளை நன்மைகளை நான் இழந்து போயிட்டேனே. இதுக்கு எல்லாம் காரணம் யாரு? ஆண்டவர் உங்க கையில தாங்க நடத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பெற்றோரின் கையில தான் பிள்ளையை குறித்த முழு உரிமையை கொடுத்திருக்காரு. கரம்பை கையாளாதவன் தன் மகனா பிள்ளையை பகைக்கிறான், பொது உடமையை கேட்டுக்கிறான், தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாயிருக்கிறவனும் ஏற்கனவே கண்டித்திருக்கிறான். எங்க வீட்டுல ஒரு பெரிய பரப்பு வாங்கி வச்சிருச்சு. அப்பப்போ பூசைகளும் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், அன்பு கூற வேண்டிய இடத்துல அது கண்டிப்பே வாழ்க்கை இல்லை. எப்போ தண்டிக்கணுமோ அப்போ தண்டிக்கணும், எப்போ அன்பு கூறணுமோ அப்போ அன்பு கூறணும், எப்போ பிள்ளைக்கு எதை வாங்கி கொடுக்கணும். ஒரு இடத்துலலாம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருந்தா கடைசியில எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது, கெடுப்பும் கூட. அந்த பிள்ளைக்கு நாமே கண்ணியை வருவிக்கக்கூடியவர்களாக மாறிப்போம். இங்கே இந்த மகனுக்கு இந்த பெற்றோர் கொடுத்தது என்ன தெரியுமா? விசுவாசத்தை கொடுத்தாங்க. அவங்களுக்குள்ள இருந்து அந்த விசுவாசம் அந்த பிள்ளை இடத்துல வந்துச்சு. இந்த பிள்ளை கர்த்தருக்கு ஒரு மகிமையான ஊழியக்காரனாய் மாறினா. அங்கே அந்த ஞான தகப்பனாகிய பவுல் அந்த ஞான பிள்ளையாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் சொல்றார், அந்த அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்
பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இதை தொடர்ந்து வாசிக்கும் போது, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவனுடைய வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட அங்கே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்போது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிரஜாதியாரும் போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயம் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டது என்று சொன்னார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நம்மை அழைத்த ஆண்டவர் அவர் பரிசுத்த வாழ்வுக்கு என்று நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கு ஏற்றபடி அவருடைய சுத்தத்தின்படி தீங்குகளை அனுபவிக்க, பாடுகளை சகித்துக் கொள்ள, துன்பங்களை ஏற்றுக்கொள்ள அவர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு பாடு இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை. அப்படியா வேதம் சொல்லுது? பாடு ஒன்று சொல்லுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடர்கொள்ளுங்கள், நான் உலகத்தை. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வார்த்தை தான். இன்னைக்கு பிரசங்கம் எப்படி பண்றாங்க? ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுப்பா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன் பிரச்சனை எல்லாம் மாறும். மாறாதுன்னு சொல்லலை. ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அத்தனை உபத்திரத்தின் நடுவில் நமக்குள்ள என்ன வரும் அப்படின்னா சமாதானம். பிரச்சனை நம்மளை சூழ இருக்கும், எல்லா போராட்டம் நம்மளை சுற்றி இருக்கும், அதன் வழியாக நம்ம கடந்து வருவோம். ஆனா ஆண்டவர் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்பட்டும் மனம் ஒடிந்து போவதில்லை. நெருக்கங்கள் வரலாம், கைவிடப்படுகிற நிலைமைகள் வரலாம், ஆனால் மனமடைந்து போகாதபடி கர்த்தர் காப்பார். அவருடைய அன்பு, அவருடைய கிருபை நமக்கு அடைக்கலமாய் அனுகூலமாக இருக்கிறோம். அதை விட்டு நம்ம எவனும் பிரித்து விட, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் வேணா எடுக்கலாம், நமக்கு உண்டான எல்லாத்தையும் இழக்க கொடுக்கலாம், ஆனா நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை எவனும் பறித்து விட, அவர் அருள் இருக்கிற அந்த தெய்வீக சமாதானத்தை, அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்காய் சம்பாதித்து தந்த அந்த தெய்வீக சமாதானத்தை எந்த சக்தி நம்மை விட்டு பறித்து விட. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், it is exposed by their virtuous life. அவருடைய நற்குணங்களினால் அது விளங்கும், அவருடைய நற்குணங்களினால் விளங்கும். வேதத்தை திருப்பும் போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்ட சகரியா, எலிசபெத். இந்த சகரியா யார் என்று சொன்னால், அபியா என்கிற ஆசாரிய வகுப்புல தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவருக்கு தூபம் காட்டும்படி, அந்த தூபம் காட்டுவதற்கான அந்த சீட்டை பெற்று, தூபம் காட்டுவதற்கான அனுமதியை பெற்று தேவ சமூகத்தில் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியன். இந்த குடும்பத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் 2 பேரும் வயது செல்லும். வாசிக்கிறோம், இங்கே வாசிக்கும் போது 7ஆம் வசனத்துல, எலிசபெத்து மலடியா இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, 20 வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இந்த 2 பேரையும் குறித்து பரிசுத்த வேதம் கொடுக்கிற நற்சாட்சி என்ன தெரியுமா? அதே அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து
தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக. ஒரு குடும்பத்துல ஒரு சில நன்மைகள் சில வருடம் தாமதித்தாலே என்ன ஆயிடும்? ஆண்டவர் சமீபத்துல சில கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகும். ஒரு குடும்பத்துல ஒரு இழப்பு, ஒரு அருமையான சகோதரி அவங்க மரிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக அவங்க வீட்டுக்கு நாங்கள் குடும்பமா போயிருந்தோம். கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவளை பார்த்து பேசிட்டு அந்த குடும்பத்தோட அமர்ந்திருந்து மாலை உணவு அவங்களோடு முடித்து விட்டு தான் நாங்கள் திரும்பி வந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு செய்தி, அவங்க ரொம்ப ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகியிருக்காங்க. அந்த ஹார்ட் பீட் லெவல் ரொம்ப லோ ஆகிடுது அப்படின்னு சொல்லி நான் தொடர்ச்சியாக 2-3 நாட்கள் அவங்களுடைய மகளோடு தொடர்பு கொண்டிருந்தேன் ஃபோனில். அவங்க சொன்னாங்க, ஸ்ரீபா கிளினிக்கில் வச்சுருக்கோம், ஒரு பெரிய தொகையை கட்ட சொல்லியிருக்காங்க, ஆனால் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு என்பது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா நான் ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணிட்டேன். எங்கள் அம்மா பிழைச்சி வருவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு. ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, ஆனாலும் அந்த ஹார்ட் பீட் ரொம்ப மோசமாக இருக்கும். உடனே அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி ஜிஹெச் கொண்டு போனாங்க. அங்கேயும் எல்லாரோடு பேசி கொண்டு இருந்தாங்க, ஆனால் ஹார்ட் பீட் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஒரு நாளிலே அவர் மரித்து போனாங்க. அந்த அடக்கத்தில் நாங்கள் போயிருந்தோம். மிகவும் கண்ணீர் நிறைந்த ஒரு சூழ்நிலை. அதன் பின்பு நாங்கள் இப்போ திரும்ப அவர்களோடு கூட தொடர்பு கொண்டு அவங்க போதை எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிப்போம். ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, ஏதோ இருக்கு ஐயா, ஏதோ இருக்கும், என்ன ஏதோ இருக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சில காரியங்களை பேசணும். ஒரு நாள் அந்த சகோதரி பேசும்போது சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் பைபிளை தொட்டே பல நாள் ஆயிடுச்சு. அம்மா எனக்கு மறித்தாலும் அதோட வேதாந்தத்தை இன்னும் திறக்கலையா. இந்த கடந்த வாரத்தில் தான் நான் ஆராதனைக்கு போகணுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, போயிட்டு வந்தேன். ஆனாலும் நான் வேதத்தை திறக்கவே இல்லை, ஜபிக்கவே இல்லை. நான் பள்ளியில் பணியாற்ற ஒரு நாள் அசம்பிளியில் என்ன ஜெபம்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக ஜெபம்னு எஞ்சி நான் இன்னும் மனதார உட்காந்து அந்த முன்னிருந்த நிலைமைக்கு நான் திரும்பி வரல. இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறாங்க. ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், ஏற்கனவே அவங்க ஸ்டண்ட் வச்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையா இவ்வளவு நாட்கள் அவர்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருந்தார். அத்தனையும் அனுபவித்திருந்தோம். திடீர்னு ஒரு இழப்பு வந்த உடனே அவங்க தான் சொன்னாங்க, எங்க அம்மாவை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன்னு. ஆனாலும் இன்னும் அந்த விசுவாச நிலைகள் மீண்டும் திரும்பி வருவதற்கு முடியாது. ஆனா இந்த குடும்பத்துல எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, வயது அதிகமாகிவிட்டது, பிள்ளை பேருக்கு வழியே இல்லைங்கிற நிலைமைக்குள்ள தள்ளப்பட்ட ஒரு நிலை வந்தது. அப்ப எவ்வளவு அவமானம், எத்தனை வேதனையான சூழ்நிலைகளை. ஆசாரியன் வேற, ஆசாரியனே எப்படி அப்படின்னா என்ன நிலைமையில இருந்திருப்பாங்க, எவ்வளவு கடினமான ஒரு பாதையை கடந்து வந்திருப்பாங்க. அத்தனை ஆண்டுகள் கடந்து வந்தோம். கர்த்தருக்காய் பாராட்டின அந்த மேன்மையை விட்டு விலகல, கர்த்தர் பேரில் கொண்டிருந்த அந்த வைராகிய நிலையை விட்டு சச்சாயிலும் அங்க தளர்ந்து போகல. சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளதால். அந்த நீதி தான் மேன்மை பாராட்டுச்சு. முதிர்ந்த வயதுல ஒரு பாலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதால் கர்த்தரவர்களை பலப்படுத்தினார். ஒரு அடையாளம் தம்பதியாய் கர்த்தரவர்களை மாற்றினார். யோவான் ஸ்நானகனை கருத்தரிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அந்த யோவான் ஸ்நானகன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வரப்போகிற எலியா என்று பெயர் பெற்றவராய், கர்த்தருக்காய் வழியை ஆயத்தப்படுத்துகிறவராய் இந்த உலகத்துல கடந்து வந்து கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதியோரின் ஞானம் எதனாலே விளங்கும் அப்படின்னா, ஒன்று கர்த்தரை சார்ந்திருக்கும் அப்படி அனுபவத்தினால் விளங்கும். இரண்டாவது ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையினால் விளங்கும். மூன்றாவது அவருடைய விசுவாசமும் தைரியம் மிக்க வாழ்வினால் விளங்கும்.
நான்காவது நற்குணங்களினால் ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு வாழ்வுக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட, அவராலே நற்பெயர் பெற்ற ஜனமாய் வாழ நம்மை தேவ கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் மீண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். காணிக்கை பாடலாக ஆராதனை கீதங்கள் 95 கீதங்களும் கீர்த்தனைகளும் 203 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 95 கீதங்களும் கீர்த்தனைகளும் 203.
இந்த சமூகத்திலே கூடி வந்து பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் செய்ததற்கான நன்றிகள் ஒரு பகுதியை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு காணிக்கையார் இந்த சமூகத்திலே படைக்க தேவனை தந்திருக்கிற திருவைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காணிக்கை படைத்த எங்கள் நாட்களை பரிசுத்த நாமம் மகிமைகளும் ராஜ விருத்திகளும் நீதி நிறைவேறங்களும் எடுத்து பயன்படுத்தும். வானத்தில் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் தேவைகள் இந்த கரத்தில் வாங்கி ஒங்கே கொடுக்கிறோம். விசேஷமாய் கர்த்தர் நம்மை வாழ்த்து செய்த நன்மையால் பாராட்டை பார்த்து உங்கள் நன்றிகளை செலுத்துவனமாய் பரிசுத்த தரிவிடத்தன்மையை கொண்டு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தம்மை பொறுத்தனை காணிக்கைகளை ஸ்தோத்திர காணிக்கைகளை தசமபாக ஸ்தோத்திர காணிக்கைகளை தேவ சமூகங்களை படைத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தின் பராமரிப்பு பணிகளுக்காய் அர்ப்பணிப்பின் காணிக்கைகளை படைத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமையிலே காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதித்த ஆண்டவர் உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற காணிக்கையை துதிதோத்திரம் தாய்வாய் அங்கீகரிக்கிறது. நித்திய ஆசீர்வாதத்தினால் சம்பூர்ண நேரத்தினால் கர்த்தர் முடிசூட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆலயத்தின் பற்பல தேவைகளை உடைய பிள்ளைகளை கொண்டு நாம் மகிமைகளை சந்தித்து வருகிறீர்கள் நமக்கு ஸ்தோத்திரம். சித்தத்திற்கு தங்களுக்கான எல்லாவற்றையும் அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை சுதந்திரித்துக் கொள்ள கிருபையால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்
தேவனுடைய வரத்திற்கு நம்பி செல்கிறோம். நிவேசனத்தில் துணிகளை தொலைக்கு கொள்ள நான் பார்த்ததல்ல, ஆனால் தேவனின் எப்போது இறக்க செய்கிற தன்னுடைய மாதாண்டவராக இருக்கிறேன். ஆகையால் திருவிழத்தாவே தர்மியான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் என் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய இரத்தத்தால் எங்கள் ஆத்துமாக்களும் பொழுதும் எப்போது நான் அவர்களும் அவர்களுக்கு வாசமாக இருப்பதற்கு ஏற்றவிதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பணம் எங்களுக்கு கிருபை செய்தோம். அவர்தான் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு ஸ்ரீசர்களுக்கு நீங்கள் வாங்கி செய்யுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கொண்டே செய்யுங்களா. அப்படி அவர் பாத்திரத்துக்கு எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து நீங்கள் எல்லாத்திலே பணம் எடுத்து பாவனை உண்டாக உங்களுக்காக சுமத்துகிற உங்களுடைய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. இதை பணம் முழுவதெல்லாம் என் நினைவு கொண்டதை செய்யுங்கள் என்று திருவிழா செய்யலாம். Amen.
ஜெபம் நடக்கணும் பரமண்டலங்களில் இருக்கிறார் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய உணவை எங்களுக்கு விரோதமாய் குற்றம் பண்ணியிருக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு சொன்னாலும் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்குமே. ஆமென். எதிரியாக கிறிஸ்தவர்கள் தேவனின் பரிசுத்த ரகசியங்களை சொந்தமாய் வாங்கியிருக்கிறீர்களே. தேவனுடைய குமாரனின் சொந்தமாய் இயேசு கிறிஸ்துவின் வித்தியாசத்தை சொல்லுவதற்காக ஞானவரத்தால் பூசிக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். தேவனுடைய மேல் தயவு திருவாளத்தை வைத்திருக்கிறதையும் விசுவாசம் கொண்டும் இதனை சிறுபான்மையான சரீரமாய் சபையினாலே பயணிக்கப்பட்டிருக்கிறதை பெருமையான வாழ்நாள் மறுநாள் உண்டான புண்ணியத்தினாலே நிறுத்திய ராஜ்யத்திற்கு நாம் சுதந்திரராக இருக்கிறதையும் இந்த நற்கதை நாணயங்களுக்கு நிச்சயப்படுத்துவதற்காக ஒரு இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவின் நாமத்தில் பரிசுத்த ஐக்கியம் கிடைக்கிறது. நாங்கள் செய்வது தேவனை மீட்டிருக்கிற நற்கிரிகளை எல்லாம் நிறைவேற்ற ஒரு கிருபை தந்தருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கு பரிசுத்த ஆவிக்கு சகல மகிமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ பூமியிலே சமாதானமும் மனுஷரிடையே மீண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு நிறைவாக ஆராதனை கீதங்கள் 777 கீதங்களும் கீர்த்தனைகளும் 554 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 777 கீதங்களும் கீர்த்தனைகளும் 554. Yesu
எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் ஞானம் சமூகத்தில் பிரீதியாக இருக்கலாம். ஆமென். கர்த்தரோடு அவர் மதாவிடம் இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடைய கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.